அத்தியாயம் 11. பதம் 1. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. பொருளுரை: கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதீக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரை மூலம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகிறான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனை போன்று அச்சமுறுகிறான். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே உன்னிடம் பேசிக்கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்பதையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக விற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்பொழுது முழு நம்பிக்கை வைத்துள்ளான். பதம் 2. தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாழியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். பொருளுரை: தாமரை கண்களை உடையவர் கிருஷ்ணருடைய கண்கள் தாமரை மலரின் இதழ்களை போன்று தோன்றுகின்றன என்று பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றான். ஏனெனில் முந்தைய அத்தியாயம் 1 இந்த மொத்த ஜட உலகத்தின் தோற்றம் மற்றும் மறைவிற்கான மூலம் நானே என்று கிருஷ்ணர் அவனிடம் உறுதியளித்திருந்தார். பின்னர் இதனை பற்றிய விளக்கங்களை அவன் பகவானிடமிருந்து விவரமாக கேட்டறிந்தான். எல்லாவிதமான தோற்றம் மற்றும் மறைவிற்கு மூலமாக உள்ள போதிலும் கிருஷ்ணர் அவற்றிலிருந்து தனியாக விளங்குகிறார் என்பதையும் அர்ஜுனன் அறிவான். ஏனெனில் தான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள போதிலும் அவ்வெல்லா இடங்களிலும் தனிப்பட்ட முறையில் இல்லை என்பதை பகவான் 9ஆம் அத்தியாயத்தில் கூறினார். கிருஷ்ணரது அத்தகு அசிந்திய சக்தியை முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்ஜுனன் இங்கு ஒப்புக்கொள்கிறான். பதம் 3. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். பொருளுரை: நான் எனது சுய விரிவினால் நுழைந்த காரணத்தினால் தான் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு செயல்கள் நடைபெற்று வருகின்றன என்று பகவான் கூறினார். இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் கிருஷ்ணருடைய உரைகளால் அவன் உற்சாகமடைந்துள்ளான். இருப்பினும் கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபரே என்று எதிர்காலத்தில் சிலர் நினைக்கலாம் என்பதற்காக அவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டும் பொருட்டு பிரபஞ்சத்தினுள் செயல்படும் போதிலும் பகவான் எவ்வாறு அதிலிருந்து விடுபட்டும் உள்ளார் என்பதை அவன் அவரது விஸ்வரூபத்தின் மூலமாக பார்க்க விரும்பினான். அர்ஜுனன் இறைவனை புருஷோத்தமா என்று அழைப்பதும் மிக முக்கியமானதாகும். கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்பதால் அவர் அர்ஜுனனுக்குள்ளும் வீற்றுள்ளார். எனவே அர்ஜுனனின் விருப்பத்தை அவர் அறிவார். தன்னை தனது தனிப்பட்ட உருவாகிய கிருஷ்ணரின் வடிவில் காண்பதில் அவன் பூரண திருப்தியுடன் இருப்பதால் தனது விஸ்வரூபத்தை காண்பதில் அவனுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் ஏதும் இல்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் மற்றவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகின்றான் என்பதையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணருடைய உரைகளை சோதனை செய்து உறுதி செய்வதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் கிடையாது. தங்களை தாங்களே பகவானின் அவதாரம் என்று விளம்பரப்படுத்தி கொள்ளும் பல போலிகள் வருங்காலத்தில் வருவார்கள் என்பதால் கடவுள் என்பவர் விஸ்வரூபத்தை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்காகவும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறான் என்றும் பகவானால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னையே கிருஷ்ணர் என்று கூறிக்கொள்பவன் அந்த கூற்றினை மக்கள் மத்தியில் நிரூபிப்பதற்காக விஸ்வரூபத்தை காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பதம் 4. உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டியருளும்.
பொருளுரை. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை ஜடப்புலன்களை கொண்டு காண்பதோ கேட்பதோ புரிந்து கொள்வதோ உணர்வதோ இயலாது என்றும், அதே சமயத்தில் நாவிலிருந்து தொடங்கும் இறைவனது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருந்தால் பகவானே தன்னை வெளிப்படுத்துவார், அப்போது அவரை காண முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிர்வாழியும் ஓர் ஆன்மீக பொறியே என்பதால் பரமபுருஷரை பார்ப்பதோ புரிந்து கொள்வதோ சாத்தியமல்ல. பக்தனான அர்ஜுனன் தனது கற்பனையின் பலத்தை நம்பவில்லை, மாறாக உயிர்வாழியான தனது எல்லைகளை ஒப்புக்கொண்டு கிருஷ்ணரது அளக்கவியலாத தன்மையை ஆமோதிக்கின்றான். ஓர் உயிர்வாழி எல்லையும் வரம்புமற்ற நபரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த எல்லையற்ற நபர் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது அத்தகைய எல்லையற்ற கருணையால் அவரது எல்லையற்ற தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இறைவன் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை உடையவர் என்பதால் யோகேஸ்வரா எனும் சொல்லும் இங்கே மிகவும் முக்கியமானதாகும். அவர் எல்லையற்றவர் என்ற போதிலும் அவரே விரும்பினால் தனது கருணையின் மூலம் தன்னை வெளிக்காட்ட முடியும். எனவே அத்தகு புரிந்து கொள்ள இயலாத கிருஷ்ணரின் கருணையை யாசிக்கிறான் அர்ஜுனன். அவன் கிருஷ்ணருக்கு கட்டளை கொடுக்கவில்லை. கிருஷ்ண உணர்வில் பூரணமாக சரணடைந்து பக்தி தொண்டில் ஒருவன் ஈடுபடாத வரையில் தன்னை வெளிப்படுத்துவதற்கான அவசியம் கிருஷ்ணருக்கு இல்லை. எனவே தங்களது மனக்கற்பனையின் பலத்தை நம்பியிருக்கும் மனிதர்கள் கிருஷ்ணரை காண்பது சாத்தியமல்ல. பதம் 5. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: பிருதாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பலவகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. பொருளுரை. கிருஷ்ணரை அவரது விஸ்வரூபத்தில் பார்க்க விரும்பினான் அர்ஜுனன். அந்த விஸ்வரூபம் திவ்யமான ரூபம் என்ற போதிலும் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்காக உண்டானதாகும். எனவே இந்த ஜட இயற்கையின் நிலையற்ற காலத்திற்கு அஃது உட்பட்டதாகும். ஜட இயற்கை தோன்றி மறைவதைப் போலவே கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூபமும் தோன்றி மறையக்கூடியதாகும். ஆன்மீக வானில் நித்தியமாக நிலை பெற்றுள்ள கிருஷ்ணரது மற்ற உருவங்களைப் போன்றது அல்ல இது. ஒரு பக்தனை பொறுத்தவரை விஸ்வரூபத்தை காண வேண்டிய ஆவல் அவனிடம் இல்லை. ஆனால் கிருஷ்ணரை இவ்வாறு காண அர்ஜுனன் விரும்பியதால் கிருஷ்ணர் இந்த ரூபத்தை அவனுக்கு காட்டுகின்றார். இந்த விஸ்வரூபம் எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் காணப்படக்கூடியது அல்ல. இதை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் தான் அளிக்க வேண்டும். பதம் 6. பாரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார். பொருளுரை. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பனும் அறிஞர்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவனும் ஆவான். இருப்பினும் கிருஷ்ணரை பற்றிய அனைத்தையும் அவன் அறிந்திருக்கவில்லை. அது சாத்தியமல்ல. இந்த உருவங்களையும் தோற்றங்களையும் மனிதர்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது அத்தகு அற்புத உருவங்களை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். பதம் 7. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புபவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எவையெல்லாம் காண விரும்புகிறாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. பொருளுரை. ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தையும் காண யாராலும் முடியாது. மிகவும் முன்னேற்றமடைந்த விஞ்ஞானியும் உலகின் மற்ற பாகங்களில் நடப்பதை அறிய முடியாது. ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் நடப்பவை அனைத்தையும் காண முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அர்ஜுனன் எதை காண விரும்பினாலும் அதனை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் அவனுக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக கிருஷ்ணருடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகின்றது. பதம் 8. ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன் என்று எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். பொருளுரை. 2 கரங்களுடன் இருக்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த உருவத்திலும் அவரை காண தூய பக்தன் விரும்புவதில்லை. அவரது விஸ்வரூபத்தை அவரது கருணையால் காணும் பக்தன் அதனை மனதால் காணவில்லை, ஆன்மீக கண்களால் காண்கின்றான். கிருஷ்ணரது விஸ்வரூபத்தை காண அர்ஜுனன் தனது மனதை மாற்றிக்கொள்ளும்படி கூறப்படவில்லை, பார்வையை மட்டுமே மாற்றிக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டான். கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் அவ்வளவு முக்கியமானதல்ல. இது பின்வரும் பதங்களிலிருந்து தெளிவாகும். இருந்தும் அர்ஜுனன் அதை காண விரும்பியதன் காரணத்தால் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான பார்வையை இறைவன் அவனுக்கு கொடுக்கின்றார். கிருஷ்ணருடன் திவ்யமான உறவில் முறையாக நிலை பெற்றிருக்கும் பக்தர்கள் அவருடனான அன்பு பரிமாற்றத்தினால் கவரப்படுகின்றனர். அவர்கள்
ஜட ஐஸ்வர்யங்களால் கவரப்படுவதில்லை. கிருஷ்ணரது நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் அவரது தோழிகளும் கிருஷ்ணர் தனது ஐஸ்வர்யத்தை காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பவில்லை. கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை கூட அறியாத அளவிற்கு அவர்கள் தூய அன்பில் மூழ்கியுள்ளனர். தங்களது அன்பு பரிமாற்றத்தின் காரணமாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். கிருஷ்ணருடன் விளையாடிய ஆயர்குலச் சிறுவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் பற்பல பிறவிகளுக்கு பின்னரே அவர்களால் அவ்வாறு கிருஷ்ணருடன் விளையாட முடிகின்றது என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அச்சிறுவர்கள் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் என்பதை அறியார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தங்களது பிரியமான நண்பனாகவே கருதுகின்றனர். எனவே சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் பதத்தினை கூறுகிறார்: சாதுக்களால் அருவ பிரம்மனாகவும், பக்தர்களால் பரமபுருஷ பகவானாகவும், சாதாரண மனிதர்களால் ஜட இயற்கையின் படைப்பாகவும் கருதப்படும் முழுமுதற் கடவுள் இதோ இங்கே இருக்கிறார். பரமபுருஷ பகவானுடன் தற்போது விளையாடும் இந்த சிறுவர்கள் தங்களது முந்தைய பிறவிகளில் பற்பல புண்ணியங்களை செய்தவர்கள். கருத்து என்னவெனில், விஸ்வரூபத்தை காண்பதில் பக்தனுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இருப்பினும் அர்ஜுனன் அதனை காண விரும்பினான். ஏனெனில் கிருஷ்ணர் வெறுமனே ஏட்டளவிலும் தத்துவபூர்வமாகவும் மட்டுமே தன்னை முழுமுதற் கடவுளாக எடுத்து காட்டினார் என்று இல்லாமல், அவர் உண்மையிலேயே தன்னை அர்ஜுனனிடம் காட்டினார் என்பதை வருங்கால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் கூறிய உண்மைகளை கண்களால் காண விரும்பினான் அர்ஜுனன். அவனே சீட பரம்பரையின் முதல் சீடன் என்பதால் கிருஷ்ணரின் உரைகளை அவன் உறுதி செய்தாக வேண்டும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் உண்மையான ஆர்வம் கொண்டு அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுபவர்கள் தானே பரமன் என்பதை கிருஷ்ணர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் கூறாமல் தன்னையே பரமனாக அர்ஜுனனுக்கு உண்மையிலேயே வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தனது விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான சக்தியை அர்ஜுனனுக்கு கொடுத்தார். ஏனெனில் முன்பே நாம் விளக்கியபடி அதனை காண்பதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் இல்லை என்பதை அவர் அறிவார்.